Taste the Daily. கோவை மாவட்டம் பட்டணம் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு பதிலாக மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பட்டணம் ஊராட்சி நிர்வாகத்தின் கீழ் பட்டணம்புதூர், நாகமநாயக்கன்பாளையம் கிராமங்கள் உள்ளன. நகருக்கு மிக அருகாமையில் உள்ள பட்டணம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை, போதிய பேருந்து வசதி இல்லாமல் தினம்தோறும் அவதிப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் பட்டணம் ஊராட்சியை பேரூராட்சியாக தரம் உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள் மாநகராட்சியோடு இணைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இங்க ஊராட்சியில என்ன பண்றாங்கன்னா, தவறான ஒரு தீர்மானம். மக்களே இல்லன்னா கூட அவங்க ஒரு கூட்டத்த கூட்டி அவங்களுக்கு தேவையான ஆட்கள வச்சு, ஒரு பொய்யான தீர்மானத்த சப்மிட் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. பட் கலெக்டர் அவர்கள் இத பார்க்கணும். ஏன்னா அவர்கிட்டயும் நாங்க நெறைய தடவ சப்மிட் பண்ணியிருக்கிறோம் எங்களோட ரிக்வெஸ்ட். அவருக்கு தெரியும். பட்டணத்தோட மக்கள் தொகை என்னங்கிற டேட்டா அவர்கிட்ட இருக்கு. கண்டிப்பா அவர் இத ரீவேலிடேட் பண்ணணும். கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்லயும் இந்த மக்கள் தொகை தவறானதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். இது எங்களுக்கு வர வேண்டிய ஃபெசிலிட்டீஸ் இந்த ஊர் அளவு, இந்த மக்கள் தொகை அளவுக்கு தகுந்த ஒரு ஸ்டேட்டஸ் கிடைச்சா மட்டும் தான் எங்களுக்கு ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே கிடைக்கும்னு நாங்க நம்புறோம். தேனியில் திமுகவினர் மின்சாரத்தை திருடி ஆர்ப்பாட்டம் நடத்திய சம்பவம் அரங்கேறி உள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவிக்கு எதிராக திமுகவினர் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மைக் செட்டுகள், ஸ்பீக்கர் பாக்ஸுகளின் மின் இணைப்பிற்கு அருகிலுள்ள மின்கம்பத்திலிருந்து பட்டப்பகலில் மின்சாரம் திருடப்பட்டு பயன்படுத்தப்பட்டது. மேலும் ஆர்ப்பாட்டத்தால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஈரோடு பேருந்து நிலையம் அருகே சாக்கடைக்குள் விழுந்த நிலையில் பெண் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தார். அகில்மேடு 7வது வீதியில் உள்ள சாக்கடை கால்வாயில் பெண் ஒருவர் விழுந்து காயங்களுடன் உயிரிழந்து கிடப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து நடத்தப்பட்ட விசாரணையில் உயிரிழந்தவர் சாந்தி என்பது தெரிய வந்தது. மேலும் அவருக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளது தெரிய வந்த நிலையில் தவறி விழுந்தாரா அல்லது யாராவது அடித்து கொலை செய்தார்களா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரத்தில் தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர்கள் நலசங்க மாநில கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான நாட்டுப்புற கலைஞர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு கலைத்தாய் அனைத்து நாட்டுப்புற கலைஞர் நலசங்க தலைவர் சத்யராஜ், நம்ம ஊர் திருவிழா, பொங்கல் திருவிழாவில் குறிப்பிட்ட நாட்டுப்புற கலைஞர்களுக்கு மட்டும் திமுக அரசு அதிகாரிகள் கையூட்டு பெற்றுக்கொண்டு வாய்ப்பு தருவதாக குற்றம் சாட்டினார். நம்ம ஊர் திருவிழா, பொங்கல் கலை திருவிழாவிலே நாட்டுப்புற கலைஞர், கிராம பகுதியிலே வசிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். பெரும்பான்மையாக தொடர்ந்து ஒரு சில கலைஞர்களுக்கு மட்டுமே தமிழக அரசு அவர்களிடம் கையூட்டு வாங்கிக் கொண்டு கலை பண்பாட்டுத்துறை தவறான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை அனைத்து கலைஞர்களுக்கும் தமிழகம் முழுவதும் உள்ள கிராம பகுதியில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு அந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டரில் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள 42 கிலோ வாட் மின்சாரம் கொண்ட ஜெனரேட்டர் திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சு அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் மருத்துவமனை வளாகம் முழுவதும் கடும் புகை மூட்டமாக காணப்பட்டதால் நோயாளிகளும் பொதுமக்களும் சிரமத்திற்கு உள்ளாகினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் உள்ள உபகரணங்களை முறையாக பராமரிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு கிராம ஊராட்சி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குபவர்கள், தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 12,525 கிராம ஊராட்சிகளில் 40 ஆண்டு காலம் பணிபுரிந்து தூய்மை பணியாளர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள், தூய்மை காவலர்கள் ஆகியோரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், பணி வரன்முறை செய்ய வேண்டும் மற்றும் 5000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.